ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான சரவெடியான ஒரு சோலோ வர்சஸ் ஸ்குவாடை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மேட்சை ஃப்ரீ ஃபயரில் எவனுமே போட்டிருக்க முடியாது. அப்போலாம் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு வகையாக இருக்கும், ஒரு ரகமாக இருக்கும். அல்பைன் மேப்பில் ஒரு வெறித்தனமான மேட்சை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு நிமிஷத்தை ஒரு 30 செகண்ட் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலனால வளவலாம் இழுத்து போட்டு அடித்து தள்ளிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைட்டாக போயிட்டு இந்த தூணுக்கிட்ட ஒளிஞ்சிருந்த பில்லர்கிட்ட ஒருத்தனை வந்து ஹெட்ஷாட் போட்டேன். இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ட்ராப்புக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதுங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஆடணும்னு வச்சுங்களேன், தலையே தட்டிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக வந்து ஒளிஞ்சிட்டேங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது சோலோ ஸ்குவாடு. இதோட ஒரு 3 மேட்ச் ஆகிப்போச்சு. 4வது மேட்ச்சில் தான் அந்த கண்டென்ட்டே எடுத்தோம். நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டு மிஸ் இந்த கண்டென்ட் கிடச்சிது. ஒரு தரமான ஃபைட்டாக இருக்கும் அந்த மேட்ச்சில். எத்தனை கில்லு போட்டிருப்பேன், எத்தனை அடி, எத்தனை சம்பவம், எத்தனை பேர் சரித்திரம் படைச்சிருக்கோங்க அந்த மேட்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு தெரியும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்புக்கு முன்னாடியே ஒளிஞ்சிருக்க மாதிரி இருந்தான். இப்போ அந்த கேரக்டரை போட்டு செக் பண்ணிட்டேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை போட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டினேன் பாருங்கள் ஒரு அடி. அவன் பின்னாடி போயிருக்கக்கூடாது, அவனுக்கு வாழை போட்டு வேறு பின்னாடி. நல்ல வேலைங்க, ஒரு குழப்பி விட்டு அடித்தாச்சு. ஏதோ ஏப்ப சாப்பங்கிறதுனால முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 கில்லு போட்டிருக்கேன். இன்னும் 30 அளவு இருக்குது. நம்மளை தூக்கி போட்டு சொருவம் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு க்ரோஸா கண்ணு எல்லாத்தையுமே வெறித்தனமான கண்ணு. இப்போ பாடுற அடியை பாருங்கடானா கண்ணு தெரியாமல் நான் பாட்டுக்கு மேலே போயிட்டாங்க. முன்னாடி பார்த்தா மேலே ஆப்போசிட்டில் டாப்பில் எனிமி இருந்திருக்கான். பார்க்காம விட்டாச்சு. விட்டுருந்தானே என்னை தூக்கியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பெருக்கிட்டு இல்லை கிஸ்ட்டு மெடிக்கிட்டுலாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற எல்லா பொட்டியும் சுற்றிக்கிட்டு நேராக ரைஸ் பண்ண பாருங்கள். ரைஸ் பண்ணோன்னே தம்பி அங்கிட்டு என்னமோ கத்தியால் வெட்டிக்கிட்டே போயிட்டுருக்கான். கண் எடுத்து சுடுறேன்ட்டு கத்தியால் வெட்டிகிட்டு இருக்கான் போல் இருக்குது. நான் வந்ததை பார்க்கவே இல்லைங்க. அடக்கிருக்கு போயில, என்னடா நீங்கள் எப்படி இருக்கீங்க, பேன்ஃபேரை போட்டுட்ருக்காங்க, என்னடா நீங்கள் அல்ப பதறுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனில் இன்னும் ஃபயர் பண்ணுறேன். ஏன்டா அந்தளவுக்காடா கேவலமாக விளாட்றேன், ஏன்டா முட்டா பசங்களா, இப்படியாடா வந்து ஒருத்தனை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கில்லு போட்டிருக்கேங்க இது வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சுற்றிக்கிட்டே கிடப்பேன், இங்கிட்ட அங்கிட்ட சுற்றுவேன். இந்த மேப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் விட்டாச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில இந்த அல்பைன் மேப்பு இதெல்லாம் வராமல் போயிடுச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்காமே வந்துட்டு இருக்கேன். என்னடா நீங்கள்லாம் முட்டா பசங்களா, கண்ணு தெரியுதா, இல்லை விளையாட தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, என்னடா பண்ணுறீங்க, எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குங்க நூபு பசங்களை போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியெல்லாம் தெரிஞ்சுது இவங்க நூபுலடா சரியான ப்ரோ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மேட்சை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வீட்டில் எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கிட்டு பார்த்தா கீழேருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி, நான் அங்கே ஸ்கோப் போட்டிருக்கேன், நீனடா இங்கேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஆவி மாதிரி வந்துட்டுருக்கான். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பேயை அடித்து விரட்டியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு இருந்தேங்க. அந்த கில்லு வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஜோனுக்கு வெளில போயிட்டுருங்க. ஏன்னா எனிமி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை சுற்றிட்டு பார்த்தேன். கரெக்டாக பின்னாடி இருக்கான். அந்த கேரக்டரை போட்டு செக்கும் பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே பாருங்க அடி. அவன் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா காயினெல்லாம் பொறுக்கிட்டு அவன் டீமை தூக்கி விட்டு தான் வரும். அவங்களுக்கு அந்தளவுக்கு வெறித்தனமாக ஓடிட்டுருக்கான். அவனை அடித்து அப்படியே பாதியிலே படுக்க போட்டாச்சு. இப்போ அவங்க டீமுக்கே சரியான ஏமாற்றமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் தான் டவுன் ஆனால் அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சீனை காமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வேண்டி ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். அங்கே 2 பேர் வெளில ஃபைட் போயிட்டு இருக்கும் போல. இல்லை இவனா வாழை போட்டு ரெஸ்ட் பண்ணுறானான்னு தெரில. அவனை எவனோ அடிக்கிறான் வசமாக, அது மட்டும் தெரியுது. நம்ம ரேஞ்சு கிடைக்கல, அதனால் அவனை போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம லான்ச்சரை போட்டு எப்படியும் அவனை கில் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஆப்போசிட்லேருந்து அவன் டீம் போட்டுருக்கு. எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு சரியான ஃபைட்டுங்க. ட்ராகனோ தான் வச்சுருப்பான் போல இருக்குது. நொறுக்கி தள்ளிட்டான் போட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு இறங்குறண்டா சம்பவம்னா ராக்கெட் விட்டான். ஆஹா கண்ணை விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்லேடா வர அந்தளவுக்காடா நான் என்னடா இப்படி விளாட்றீங்க என்னை பார்த்துட்டு, நான் எவ்வளோ ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட பிளேயர் தெரியுமாடா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய்சனை தூக்கி போட்டாங்க. 5 குறைய ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள்ளை அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே டவுன் பண்ணிட்டான். அவனை நாக்கான பார்த்தீங்களா, அவனை ஹீல் பண்ணி விட்டான். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனையும் நான் கில் எடுத்துட்டேன் ஒரு தெரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை போட்டு லைட்டாக பின்னாடி வந்து ஒரு வாழை போட்டு அப்படியே மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருந்தேன். இன்ஹேலரை போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் அடிச்சிடும். ஜோன் வேறு வந்துட்டு அவனுமே லைட்டாக பின்னாடி போக தான் பார்த்தான். என்னை சுடவே இல்லை. அவன் நினச்சிருந்தா சுட்டுருக்கலாம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஓட பார்த்தான், நானும் ஓட பார்த்தேன். கடைசியில் கீழே இருக்கிற ஜோனுக்குள்ளே இருக்கிற டீம் வந்து என்னை பார்த்துருச்சு. ஐயோ வளைச்சிட்டு வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனோம், வாயவிலே வெட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அவங்களுக்கு ரேஞ்சு கிடைக்காத மாதிரியே நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எனக்கு ரேஞ்சு கிடைக்காத மாதிரியே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி இருக்கீங்களா நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டோம்னா சோலோ ஸ்குவாடில் மேட்ச் போயிடும். இது வரைக்கும் 8 கில்லு போட்டிருக்கேன். இனிமேல் தான் நடக்க போகுது சம்பவமே. உள்ளே இறங்கி மெடிக்கிட்லாம் போட்டுக்கிட்டு வெறித்தனமாக ஹிட் லிஸ்ட் வேறு போட்டிருக்கு. சரியாக நான் கிடச்சிருச்சு, ஆளை பிடிச்சிட்டேன். எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. அந்த பக்கத்து எங்கள் பாருங்கள் ஒரு டீமே வராங்க வெறித்தனமாக ஒருத்தனை வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பேரை பார்த்துருப்பாங்கல்ல, 8 கில்லு போட்டிருக்கோன்னா சாமானியாக நம்ம பிளேயராக நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு பாறைக்கு பின்னாடி வழியாக ரேஞ்ச் அவுட் ஆகிருக்கும் நேரத்துக்கு. நான் அப்படியே சுற்றிட்டு வந்துட்டேங்க.
வந்து இந்த வீட்டுக்குள்ளலாம் பூந்து ஒளிஞ்சிக்கிட்டு அது இருக்கிறத தூக்கிட்டான் ஒரு இலவும் இல்லை வீட்டில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டேன். ஏன்னா அவங்க வெறித்தனமாக நிற்கிறாங்க. இப்போ போனோம்னா சரமாரியான தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேக்கப் பண்ணிட்டு வந்து ஜோனுக்குள்ளே போயிடுவோம். இதாண்டா புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அவங்கள எப்படியா இருந்தாலும் 2 டீம் போட்டு குழப்பும் போது வச்சு ஒரே வெட்டி முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பொட்டிக்கு வேண்டி ஒழிஞ்சிட்டாங்க. அங்கே பார்த்தா அவங்க என்ன கிறுக்கு விதனமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவனும் எதுவும் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க அடிச்சிருவாங்களோ, பின்னாடி இருந்து வேறு டீம் வந்துட போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருந்தேன். கடைசியில் நான் ஒரு ஆள் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 8 கில்லு. சரி எவனாச்சும் வாங்கடா, என்னடா உள்ளே நின்று இருந்தால் என்னடா அர்த்தம், எவனா சட்டு புட்டுன்னு வாங்கடா, வந்து அடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் ரொம்ப நேரம் இப்போன்னு கிடையாது சரியான வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வரவே இல்லை. போங்கடா வெண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பக்கம் ஜோனே முடிய போகிற வெளில வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒருத்தன் வெளில வர மாதிரி தெரிஞ்சுதுங்க. அப்படியே அந்த ரிட்ஜிலேயே ஒளிஞ்சிருந்தேன். சரி வெளில வரட்டும், எப்படியா இருந்தாலும் வாழை போடுவாங்க, அடிச்சு நொறுக்கும் கலவி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி வாங்கடானா கடைசி வரைக்கும் இந்த ஒருத்தன் 2 பேர் சுற்றிட்டு இருக்காங்களா, ஒருத்தனை வச்சம் பாருங்க அடி, சரியான அடி, ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். சரின்ட்டு அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஜோனுக்குள்ளேயும் போக முடியாது, என்கிட்ட இருக்கிறது 5 வேலை தான். மாட்டினா பொழந்துருவாங்க. இவன் பேரை பார்த்து வச்சுட்டு கருவம் கட்டாங்க. 9 கில் போட்டிருக்கேன் இது வரைக்கும். 4 அலைவு இருக்குது. அதில் நான் ஒரு ஆள், மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இப்போ டவுன் பண்ண பார்த்தீங்களா ஒரு டீமு, அந்த டீம்லேயும் ஒருத்தன் இருக்கான் ஆப்போசிட். இப்போ நான் செத்தாலும் 3ஆவது இடம் தான் நான் பிடிக்க முடியும், 3ஆவது இடம் 4ஆவது இடம் தான் பிடிக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தனை நல்லா ரேஞ்சை விட்டு சரியான அடி விரித்தனமாக வச்சாச்சு. கடைசியில் எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஏன்னா இருக்கிறது 6 வாள். நான் அந்த இடத்துல கண்ணாமனும் ஒளியவும் முடியாது, வாழை போட்டோன்னா வாளும் வேஸ்ட்டாக போயிடும். சரி நல்ல வேலைங்க இந்த இடத்துல எனக்கு சுச்சுவேஷன் எனக்கு வந்து நல்லா லக்காகவே அமைஞ்சுது. எனக்கு ஜோன் வந்துட்டு அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன். அவனை அடித்தேன், இவனை அடித்தேன், கண்ணாமனு வாழை போடுறான். என்கிட்ட ஒருத்தர் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனை பார்த்துருக்க மாட்டேன்னு நினச்சிட்டான். வச்சேன் பாருங்க ஒரு அடி, சரியான அடி. ஆனால் டவுனாக வரல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு கண்ணை வச்சுக்கிட்டு பைசா நான் வச்சுக்கிட்டு போட்டு குத்துன பாருங்க வந்து டவுனு. கடைசியில் 2 பேர் இருந்திருக்காங்க போட்டுருக்கீங்க டீமில். சரி மாப்பிள்ள சீக்கிரம் மாப்பிள்ள சட்டுப்பட்டு முடிச்சுட்டு வேறு மேட்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா என் பக்கத்துக்கு போய் நின்ட்டாங்க. எப்படா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன்னா செத்துருப்பேன். ஒரே டீம் தான் அவனுங்க. சரி எப்படியாச்சும் இவங்க முடிச்சிடணும், ஹீல் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வேறையா நமக்கு சுருக்குன்னு ஏறிட்டு வச்சாம் பாருங்க ஒரு அடி. வேற அளவில் பூயா எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி ஓகே, இன்னொரு 30 செகண்டுக்கு என்ன பேசுகிறது, ஏதாவது ஒன்று பேசி விட்டுடுவோம். சரி ஓகேங்க, பாய், டாட்டா, பை, சி யூ.